ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவ பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்வில் இருக்கும்போது ஆண்டவரை நினைப்பதும், அவை மாறி ஆசீர்வாதங்களும் செழிப்பும் வரும்போது முன்னர் அறிவித்த கஷ்டம் துன்பங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மறந்து போவதும் நமக்கொன்றும் புதிய காரியம் அல்ல. யாக்கோபு தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான். அதனால் ஏசாவுக்கு பயந்து தனது குடும்பத்தை விட்டு ஓடிப்போனான். இப்போது மீண்டும் யாக்கோபு ஆள் பலத்தோடும் ஆஸ்தி பலத்தோடும் தனது இடத்துக்கு திரும்பி வருகிறான். ஏசாவை சந்திக்கும்படி பரிசுகளுடன் வருகிறான். ஆனாலும் உள்ளத்தில் பயம். அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு ஏமாற்றுக்காரன், சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவன். அப்படிப்பட்ட எனக்கு நீர் காட்டின தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருந்தாலும் அதை கொடுத்து ஏசாவை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனது நம்பிக்கையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. என்னை காப்பாற்ற உம்மால் மட்டுமே முடியும். என்னை ஏசாவின் கைக்கு தப்புவியும் என்று தாழ்மையுடன் ஜெபித்தான். ஜெபத்தை கேட்ட தேவன் யாக்கோபுக்கு இரக்கம் செய்தார். சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமை உண்டாக செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று எப்போது நம்மை தாழ்த்துகிறோமோ அப்போது தேவ கிருபை நம்மில் செயல்பட ஆரம்பிக்கும். என்னால் எல்லாம் கூடும் என்கிறவனுக்கு தேவனுடைய உதவி எதற்கு? நாம் என்ன சொல்லுவோம்? அபாத்திரர் என்று நம்மை தாழ்த்தி தேவ கரத்தில் நம்மை ஒப்புவிக்க நாம் தயாரா? தேவ தயவும் வழிநடத்தலும் நமக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதுவரை எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். உம்மால் என்று எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கென்று வாழ உங்க கிருபை தந்தரலும். இம்மட்டும் நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற நாட்களிலும் உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுகளுக்கும் எங்களை தப்புவித்து நாங்கள் சாந்தமும் அன்பும் அடக்கம் உள்ளவர்களாய் வாழ வழிநடத்தல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி வாழவும் அனுதின வாழ்வில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்திட தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனைவரின் கையின் பிரயாசங்கள், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் உங்கள் பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களுக்குள் காணப்படும் சமாதான குலைச்சல்கள் நீங்கவும், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள, சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் நீங்கி ஒருவருக்கொருவர் குற்றம் குறைகளை மன்னித்து தேவ அன்போடு இணைந்து வாழ தேவரீர் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சரீர பலவீனங்கள் உள்ள பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் தாமே நல்ல ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் தந்தள்ளி உற்சாகமாய் படிக்க உதவி செய்திடவும், தேர்வுகளில் சிறந்த தேர்ச்சி அடைய கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், திருமணத்திற்கான வயது வந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பேர் உண்டாகவும், நெடுநாளாய் பிள்ளைக்காக காத்திருக்கும் தம்பதியர் வாழ்வில் சமாதானம் உண்டாகவும், குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது பிரியர்கள் மனம் திரும்பவும், குடும்பங்களில் சமாதானமான சூழ்நிலைகள் உருவாகவும், போதைக்கு அடிமையானவர்களும் திருட்டளவாய் போதைப் பொருட்களை விற்பவர்களும் தங்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இந்த நாளில் உலகெங்கும் நடைபெறும் திருச்சபைகளின் ஆராதனைகளிலும் ஆவியானவரின் ஆளுகை காணப்படவும், தேவ செய்தி அளிக்கும் ஊழியர்கள் கர்த்தரால் வல்லமையால் பயன்படுத்தப்படவும், விசுவாசிகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து சாட்சிகளாய் விளங்கும்படியாகவும், பிசாசின் கட்டுகள் அறுப்புண்டு போகவும், தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாநில கவர்னர்கள், மாநில முதல்வர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், உயர் அதிகாரிகள், அரசு பணியாளர்கள், இராணுவ தளபதிகள், முப்படை வீரர்கள், நீதிபதிகள், நீதித்துறையில் பணிபுரிகிற அனைவரும் கர்த்தருக்கு பயந்து தங்கள் பொறுப்புகளில் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும், தேசம் மேன்மையடையவும், தேவ ஆலோசனை பெற்று பாதுகாப்பாய் ஒவ்வொருவரும் வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.